Ready, brother? So, the kind of Bible in this now. Turn to Mark 13ஆம் அதிகாரம். வசனங்கள் 31 நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். மார்க் 13. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இன்னைக்கு எல்லாம் ரொம்ப தெளிவா விழிச்சிருக்கீங்க? யாரும் தெரியலையே. விழிச்சிருக்கோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன ஹல்லேலூயா கம்மியா இருக்கு? எத்தனை பேர்? 1 2 3 5 6 7 12 13 14 பேர் 14 பேர் இருக்க சத்தம் வரலையா? ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் விழிச்சிருக்கீங்க. ஏன்னா செய்தியே விழிச்சிருக்குது பாருங்க தான். நீங்க பாருங்க விழிச்சிருக்காம தூங்கிட்டீங்கன்னா செய்தியே அப்படியே ஃபியூஸ் போயிடும். கரெக்ட் தான். செய்தி ஃபியூஸ் போகாம இருக்கணும். நீங்க எல்லாம் விழிச்சிருக்கீங்க. செய்தியே விழிச்சிருக்காது. எத்தனை பேர் விழிச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மையாவே நீங்க செய்தியை கர்த்தர் எனக்கு மேபி நான் the week வந்து I was meditating few things and கர்த்தர் இதயத்துல வைத்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். So turn with me to Mark chapter 13. மார்க் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 இருந்து அந்த கடைசி வரைக்கும் நான் வாசிக்க போறேன். 13ல 31 வசனத்துல வாசிக்க போறேன். திருப்பி போடு. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். எதை பத்தி சொல்றாருன்னா, இது வந்து இந்த அதிகாரம் அவருடைய செகண்ட் கமிங்கை பத்தி நிறைய சொல்லுது. ஸோ ஜஸ்ட் அந்த வசனத்தை புரிந்து கொள்கிறா சொல்றாரு. ஸோ இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது தன்னுடைய வருகை குறித்து சொல்றார். ஸோ அந்த நாளிகையும் அந்த வேலையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது சொல்றார். ஸோ 33ஆம் வசனம், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்க. இப்ப இந்த வசனத்துல எத்தனை வசனம் வாசனம்? நம்ம 31 ஒரு 8 9 வசனம் வாசனமா? எத்தனை வாட்டி விழித்திருங்கள் வந்திருக்கு? ஒரு 4 வாட்டி வந்துருச்சு. ஒரு 4 வசனம் 9 வசனம் தான். அதுல டிவைட் பை 2 போட்டீங்கன்னா விழித்திருங்க. I don't know. நான் வந்து இந்த அதிகாரத்தை கஷ்டம் படிச்சிருக்கும் போது ஆண்டவர் வந்து என்னோட இந்த வார்த்தை என்னமோ என்னுடைய மனதில் அப்படியே ஆழமா பகுந்துச்சு. விழித்திருங்க. I don't know why, but recent times I've been feeling that probably we're talking more about the second coming. Even the church last week could have pastor கூட second coming பத்தி பேசினார். So I was thinking, why all these things coming in? கடவுள் ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி விழித்திருக்க முடியும்? எல்லாரும் நல்லா தூக்கம் வருது இல்லையா? வெதர் மாறி போச்சு. இப்போ வர சிங்கிள் டிஜிட்டுக்கு வர போகுது. இன்னைக்கு மைனஸ்ல போனாலும் போன்னு சொல்றாங்க. நம்ம ஊரு லண்டன் வெதருக்கு விழித்திருக்குன்னா பெரிய சேலஞ்ச் தான். எனக்கு பெரிய சேலஞ்ச். மேபி கடவுள் என்னோட பேசுனது தான் பெரிய சேலஞ்ச் தான். இப்போ எத்தனை பேர் நம்ம காலகட்டத்தில் எத்தனை பேர் 4 மணிக்கு காலம் வச்சு எழுச்சி ஜோம் பண்ணுவோம்? எல்லாரும் சிரிக்கிறோம்னா யாரும் 4 மணிக்கு காலம் வச்சு எழுச்சிக்கிறது. ராசத்தை நீங்க எழுச்சிக்கிறீங்களா? அதான் எழுச்சி. எழுச்சிக்கிறோம், ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிறோம். ஆனா தேவன் நீங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்றாரு. அவருடைய வருகை நாள் எப்படி நமக்கு தெரியாது. இப்போ நான் வந்து இன்னைக்கு படுக்க போறேன். நாளைக்கு வந்து எனக்கு ஒரு பிளான் தெரியும். நாளைக்கு காலையில 8:30க்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, இல்லைன்னா 8:30 எனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? ஆல்ரெடி ஐ பிளான் சம்திங். நான் பிளான் பண்ண என்ன பண்ணுவேன்? ஓகே, நாளைக்கு 8:30 நான் காலையில் எழுச்சி ரெடி ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம், அதுக்கப்புறம் டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம், ஒரு 1/2 hour. ஸோ நாங்கள் எத்தனை மணிக்கு எழுச்சிக்கணும்? ஒரு 6 மணிக்கு எழுச்சிக்கணும். ஸோ ஐ பிளான் மை செல்ஃப். ஒரு அலாரம் செட் பண்ணியாச்சு. அடுத்த நாள் பெல் அடிக்குது. எழுச்சிக்கும் போதே அலாரம் அடிக்குது ஒரு பக்கம், பெல் அடிக்கணும். ஐயோ டாக்டர் கிட்ட போகணுமா, இல்லை மீட்டிங் இருக்குல்ல, எழுச்சிக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, இயேசு சுவாமி என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் வரனால நிர்ணயிக்க முடியாது, தூதருக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. யார் ஒருத்தருக்கு தெரியும்?
பிதா ஒருத்தர் தான் தெரியும். அதனால நீ விழித்திருக்கணும். அப்போ நமக்கு எதுவுமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு காரியத்தை நம்ம விழித்திருக்கிறது எப்படி? தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, அதுக்காக காத்திருக்கலாம். So that where the sense of hope comes. இல்லையா? நம்பிக்கை. தேவன் எப்ப வேணா வரப்போறாரு. ஆனா தேவன் நீங்க சொல்லும் பொழுது விழித்திருங்கன்னு சொல்லி முடிச்சிடல, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண முடியும் இல்லையா? யாராவது இங்க ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. நம்ம சாதாரண மக்கள் ஜெபத்துல வல்லமை உள்ளவர்கள், வீராங்கனைகள், வீராங்கனைகள் இல்லையா? வீரர்கள், ஜெப வீரர்கள் நம்மலாம் இல்லையா? நம்ம ஒரு ஜெபம் பண்ண சொன்னா அடுத்த நிமிஷம் எழுச்சி, சிஸ்டர் எழுச்சி ஜெபம் பண்ணு சிஸ்டர், இந்த நோய் போகணும், அந்த பிரதர் சிக்கா இருக்கிறாங்க, இந்த ஆபீஸ்ல அவருக்கு பிரச்சனை, இதுக்கு வேலை வரல, எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம். we are all prayer warriors. ஆனா விழித்திருந்து ஜெபம் பண்றது ஒரு கண்டிஷன். நம்ம அதுதான் நீ கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது என்னென்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும், எப்படி நம்ம விழித்திருந்தால் என்ன கிடைக்கும், அதுல ஆண்டவருடைய வருகை எவ்வளவு நமக்கு முக்கியத்துவமா இருக்கிறது. ஆனா விழித்திருக்காம இருக்கும்போது certain things we are missing in the world. It's missing when we are living in this world. That's what we are going to see today. Amen? Are you with me? Amen. So, is the base okay? Okay. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. So, ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் சாஃப்ட்டா வருது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்னைக்கு மறந்துவிட. மார்க் 13 ஓடு 31 தப்பு சொல்லிட்டேன். 31 பஸ்ல ஆரம்பிச்சது பிரதர். 13:33. Amen. சரிங்களா? மறந்துட கூடாது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். So turn your Bibles to Judges chapter 16. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். நாம இங்க ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்துட்டு then we're going to go back into the New Testament. We're going to meditate certain things about, it's a very well known story, it's a very well known fact. I'm not going to talk something very new. It's all done and dust. Everybody knows what we're going to talk today. Amen. So it's all refreshing. It's about what God wants to tell to us. Amen. கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை பார்ப்போம் டீப்பா. ஓகே? சோ நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். சோ நியாயாதிபதிகள், சோ உங்களுக்கு நல்லா தெரியும், ஆபிரகாம் வந்தார், அப்புறம் நோ வந்தார், எல்லாம் வந்தாங்க, மாறி நோ வந்தார், அப்புறம் ஆபிரகாம் வந்தாங்க, சந்ததி எல்லாம் மாறிச்சு, யோசேப்பு எல்லாம் வந்து, அதுக்கப்புறம் ராஜாக்கள்லாம் வந்து, இப்ப எங்க வந்துச்சு? நியாயாதிபதிகள் வந்துட்டாங்க. ராஜாக்கள்லாம் போயிட்டு நியாயாதிபதிகள் வந்துட்டாங்க. நியாயாதிபதிகள் முக்கியமான ஒரு கேரக்டர், எல்லாருக்கும் தெரிஞ்ச கேரக்டர் சாம்சன், சிம்சோன் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா? சோ இதெல்லாம் குறித்து சில காரியங்களை பார்ப்போம். சோ எப்படிப்பட்ட விழித்திருத்தல் நமக்கு வேணும்? ஏன் நான் விழித்திருத்தல் குறித்து நீங்க பேசுறேன் அப்படின்னா, இந்த உலகம் வந்து உண்மையாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைக்கிற ஒரு நிமிஷம் நம்ம கண்ணாடி அசைச்சு மூடணும்னா அடுத்த நிமிஷம் அடிச்சுட்டு போயிடுறாங்க. பிசாசு அப்படி நிற்கிறான். இன்னைக்கு ஒரு நிமிஷம் நம்ம ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கணும், நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வருது. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஏதோ ஒன்று செய்யாம இருக்கிறோம்னா ஏதோ ஒரு காரியம் நம்ம பிசாசு அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஸோ நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் என்னவா இருக்கு? ஜெபமா இருக்கு. அதனால தான் I want to insist that how important prayer is in our lives, in our families, in our personal life. Because as far as I know, the more I talk to my friends, India la poi pesnalum seri, enga poi pesnalum, I keep hearing everybody is having family problems. Everybody is having marriage issues. Everybody is having one of other problems. எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனா முக்கியமான பிரச்சனை கல்யாணம் ஆயிடுச்சுனா marriage. Devil is really provoking and breaking marriages. So சில பேர் பிரச்சனை கேள்விப்பட்டேன் சொல்லி, ஜெபில்லாத வீடு கூரை இல்லாத வீடு சொல்றாங்க. அப்போ நம்ம ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறும்போது தான் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு சுத்தி வருது. அதுலயும் நம்ம என்ன மெடிடேட் பண்றோம்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். மறந்துடாதீங்க, பேசினது விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆமென். சோ நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்துக்கு ஒரு நோக்கத்தை கொண்டு வர. இந்த கதை உங்களுக்கு நிறைய தெரியும், இருந்தாலும் கதை கேட்கிற மாதிரி நிறைய கேளுங்க, புதுசா கதை கேட்கிற மாதிரி பாருங்க, நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். சோ நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்க ஒரு யாரை பார்க்கிறாரு? நல்ல ஒரு கன்னி, நல்ல கல்யாணம் ஆகாத நல்ல ஒரு பொண்ணை பார்த்தாரா? யாரை பார்த்தாரு? பார்க்கறதா முக்காவாசி பசங்க விழுந்துடுறாங்க, மனுஷனை விழுந்துடுறான். அது பசங்களை மட்டும் சொல்லணும்னா பசங்க நினைச்சுக்காதீங்க, நான் பையனா இருக்கனால
எல்லாரும் மனுஷன் விழுந்துரும். ஏதோ ஒரு காரியத்துல நம்ம பார்த்து ஆசைப்படுறோம், இச்சிக்கிறோம், விழுந்துரும். சோ இவர் என்ன பண்றாரு, வேசியை பாக்குறாரு. அவர்கிட்ட பார்த்து என்ன பண்றாரு, பார்த்ததே இல்ல, ஹாய் அப்படின்னு போயிட்டார். ஓகே, அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்படுது. உங்களுக்கு சிம்சோனை பத்தி பேக்ரவுண்ட் நல்லா தெரியும். அவர் வந்து பயங்கரமான ஹீரோ, பார்க்க ஹேண்ட்ஸமா இருப்பாரு, டாலா இருப்பாரு, முடி வெட்டல அவரு. ஏன்னா முடி வெட்டினா பெலன் போயிடும் சொல்லிட்டாங்க. சூப்பரா இருப்பாரு. ஊர்ல வந்தாருன்னா அவர் தான் டாலு. அவர் பார்த்தா ஜெய்ஜாண்டிகா இருப்பாரு. ஓ வா. ஆனா இன்னொரு பக்கம் பெலிஸ்தருக்கு அவரை பார்த்தா பயம். ஐயோ இவன் வந்தானா எதை வச்சு அடிப்பான்னு தெரியாது. ஒரு வாட்டி கழுதை வச்சு அடிப்பான், ஒரு வாட்டி சிங்கத்தை எடுத்து அடிப்பான், எதையாவது அடிச்சிருவான், ஆளை கொலை பண்ணிடுவான். ஓகே, ஸோ இஸ் a very powerful person. ஓகே, சிம்சோனை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்றாரு, இவரு வந்திருக்கான்னு தெரிஞ்சோடனே என்ன பண்றாரு, சொல்லப்பட்டு அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம். இப்போ அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அர்த்தம், பார்த்தாரு வேசிய, நைட் எங்க படுத்து தூங்கிட்டு இருக்காரு வீட்டுல. அப்ப என்ன நினைச்சிட்டாங்க, காலையில் எழுந்தாங்க அண்ணனை போட்டு தள்ளிடும், அவர்தான் அவரை காலி பண்ணிடும். எங்க பண்ணிட்டு இருக்காரு, அவரு தூங்கிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. அவனை வளைத்து கொண்டு ராமுழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராமுழுதும் பேசாதிருந்தாங்க. அப்பா, ஒருத்தனை கொள்றதுக்கு ஊரே என்ன பண்ணுது, அமைதியா இருக்கு. இப்போ வீட்டுல நம்ம பிள்ளைங்க அமைதியா இருக்க சொன்னோம்னா, ஆனா கிட்ட இப்பவே நான் ஷூ சொன்னா அழ ஆரம்பிச்சிடறான். அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி அழ போறான்னு தெரியல எனக்கு. என்னெல்லாம் வார்த்தை சொன்னா அழுவானே இப்பதான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அமைதியா இருக்கிறது பெரிய விஷயம். ஆனா ஊரே என்ன பண்ணுது, ஒருத்தனை கொள்றதுக்கு அமைதியா இருக்கு. ஆனா அண்ணா என்ன பண்றாரு, சும்மா ஜாலியா தூங்கிட்டு இருக்காரு. சிம்சோன் சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரி எழுந்தான். தாங்க கீ, அவங்க காத்திருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, நடுராட்டில எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாளோட கூட பேர்த்து. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நான் இப்ப இந்த கதவுல வந்து நிக்கிறேன், இந்த கதவு என்ன பண்றேன், பட்டணத்து வாசல் கதவுகளை பிடிக்கிறேன், அப்புறம் அதுக்கு 2 நிழல்களையும் பிடித்து தாழ்பாளோட இப்படி 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 தர முடியுமா? உண்மையாவே என்ன பார்த்தா அவ்வளவு ஹீரோ மாதிரி தெரியல, நானும் பண்ண முடியாது. மேபி நம்ம திரைப்படங்களை பார்த்து அப்படி கத்னாஸ் அப்படி பார்த்தா அதிர்ந்து போது அது மாதிரி சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அது ரியாலிட்டியில நடக்காது. ஆனா பைபிள் இஸ் ரெக்கார்டட் சாம்சங் இஸ் சோ பவர்ஃபுல். இட்ஸ் நாட் என்ன சொல்றதுன்னா இமேஜினேஷன் ஸ்டோரி, இட்ஸ் நாட் a fiction, இட்ஸ் a reality. சோ தேவன் உண்மையாவே ஒரு மனிதனை அப்படி பலத்தோட படைச்சிருக்காரு. ஏன்னா என்ன நோக்கத்தோட படைச்சாரு, ஐயோ நம்ம இஸ்ரவேல் மக்கள் கஷ்டப்படுறாங்களே, அவங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு நியாயாதிபதி வேணும், இவன் தான் நியாயாதிபதி. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, Samson was always still finding, am I the judge for Israelites? That was the problem with Samson. He was able to find only he was a judge at the end of his life. That's where the problem comes with most of us. The problem என்ன நமக்கு நிறைய வருதுன்னா, நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய கால் நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சோ அதனால நம்ம என்ன ஆயிரோம்னா, நம்மளுடைய காரியங்கள்ல முழு கவனம் செலுத்தும். அதான் நான் முன்னாடி சொன்னேன், நாளைக்கு நான் இதான் பண்ண போறேன் எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னா, I will more meditate upon it, I will prepare myself. நான் ஏதோ பண்ணிட்டு போய் நாளைக்கு அதை செய்யணும்னு நினைப்பேன். சோ இன்னைக்கு நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கும் பொழுது நான் எங்க போறேன்றது முக்கியம், என்ன பார்க்க போறேன்றது முக்கியம், என்ன எதை செய்ய போறது ரொம்ப முக்கியம். When I say விழித்திருங்கள்னா, it's an awareness. Be awake means it's like another word which comes meaning is be alert. You should be very very alert. நீங்க வந்து என்ன பண்ண போறோம், எங்க பார்க்கறோம், விழித்திருக்கணும். ஐயோ இத பார்த்தா பாவம் ஆயிருமா, இத பார்த்தா தவறா, நம்ம மனசுல எதை இச்சிக்கிறோம், காதுல என்ன கேட்கிறோம், இந்த காரியத்துல இந்த மனுஷனோட நம்ம என்ன பேச போறோம், விழித்து இருக்கணும். அதனாலதான் ஜெபத்தினோட கூடி விழித்திருத்தல் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபத்தோட விழித்திருக்கல வச்சுக்கோங்களேன், பிசாசு அடிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம பார்க்கறது தடுக்க முடியாது. இன்னைக்கு நான் வந்து வியூலாக்கா நீங்க இந்த டிவி பார்க்காதீங்க சொல்ல முடியும், சொல்லலாம், ஆனா அவங்க தடுத்துட்டே போட முடியாது. முருகனாவே சத்தம் பண்ண முடியாது வச்சுக்கோங்களேன். சும்மா ஜோபி தான் சொன்னேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, விழித்திருப்பது ரொம்ப முக்கியம். So I'm also talking about the second meaning of be alert. விழித்திரு. ஐயோ சரி ஆண்டவர் இதை நான் பார்க்க கூடாது சொல்லியிருக்காரு, இந்த காரியத்தை நான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கொண்டு வந்திருக்கீங்க, நான் என்ன பார்க்க போறனோ,
யார்கிட்ட பேச போறோம்? ஞானத்தை கொடுங்கப்பா. So you start to pray. You start to pray. When you start to pray, what happens? The devil's hold gets lower. அவன் என்ன நமக்கு திட்ட வச்சிருக்கான்? ஏன்னா அவன் வந்து வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று. அப்போ எப்படி இருக்கும்? வந்து இப்படிதான் பார்த்துட்டே இருப்பான். இப்போ நம்மள இப்படி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்க, நம்ம வந்து அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஃபோன் பிடிச்சிட்டு போயிடுவாங்களா இல்லையா? நம்ம ஒருத்தர் இப்படி பார்த்துட்டே இருந்து நம்ம கவனக்குறைவா இருந்தா ஆயிடும், கிடைச்சது யாருன்னு சொல்லிட்டு சிங்கம் சாப்பிட்டு போயிடும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? விழித்து இருக்கணும். நீ வரியா? ஆண்டவரே நான் இங்க இருக்கிறேன், என்ன செய்ய போறேன்? ஆண்டவரே நான் ஆஃபீஸ் வந்திருக்கிறேன், லாகின் பண்ணி வேலை செய்ய போறேன், எந்த மேனேஜர் வந்து என்ன சொன்னாலும் சரி, என்ன ப்ராஜெக்ட் நடந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இட்ஸ் பீயிங் awake and alert. So சாம்சன் என்ன பண்ணா? பார்த்தான். ஆனா ஒரு நிமிஷம் அவன் இந்த ஆண்டவரே நான் நியாயாதிபதியா என்ன வச்சிருக்கீங்க இஸ்ரவேலுக்கு, இந்த வேசி இடத்துல போலாமா? கேவலம் வேசி இடத்துல போகணுமா? அவன் நினைச்சா எவ்வளோ நல்ல அழகான பிள்ளைங்க அவன் இஸ்ரவேல் ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆனா வேசி இடத்துல போய் இன்னும் கதை ஒன்று பார்ப்போம். ஜஸ்ட் பிகினிங் ஆஃப் ஸ்டோரி. ஸோ என்ன அது? 4 அதற்கு பின்பு இப்போ என்ன பண்றாரு? கதெல்லாம் உடைச்சிட்டாரு, கதெல்லாம் தூள்தலா போயிடுச்சு. ஹீரோ சரி நம்ம பார்த்துச்சு, என்னடா பயங்கர ஹீரோவா இருக்காரு, இன்னும் அதான் பயந்துச்சு. ஸோ அதற்கு பின்பு அவர் சோரே ஆற்றங்கரையில் இருக்கிற தெரியலால் இருக்கு இங்கிலீஷ்ல என்னும் பேர் உள்ள ஒரு ஸ்திரீயோடு ஸ்நேகமா இருந்தான். இப்பதான் ஒரு கதை முடிஞ்சு, அடுத்து எங்க போயிடுச்சு? அந்த ஆற்றங்கரையில அந்த பக்கம் எங்க தெலேலால் அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், இவர் எங்க போறான்னு ஃபாலோ பண்றது யார் இருக்கா? ஒருத்தர் இருக்கா. அதான் முன்னாடி சொன்னேன், நம்ம கேர்ஃபுல்லா இல்லைன்னா யார் நம்மளை சுத்தி கொள்ளலான்னு இருக்கா? நீ நம்மள பிலிஸ்தர் யார்? நம்மளுடைய பிலிஸ்தன் ஒரே ஒருத்தர் தான், பிசாசு மட்டும்தான். நம்ம எதிரி வேற யாருமே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் வார் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். இந்த பிசாசு தான் நம்மள வெளியே காத்திருக்கான். இவன் எப்படி? ஓகே, அருணேஷ் இன்னைக்கு யாரை பார்க்க போறான்? அந்த அமைச்சிருக்காங்க. அருணேஷ் இங்க எதை பார்க்க போறான்? யார்கிட்ட பேச போறான்? இவனுக்கு செய்தி கொடுக்க போறானா? இவன் எப்படி இவன் அடுத்த நாள்? ஏன்னா சோதனைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆனா சோதனை சகிக்கிறதுக்கு நம்ம எப்படி ஒரு பலன்னா தேவனுடைய பலன். அது எப்படி கிடைக்கும்? ஜெபம் பண்ணும்போது, விழித்து இருக்கும்போது, ஆண்டவரே தெரியும்ப்பா பிசாசு சோதிக்கதான் நினைக்கிறாங்க, ஆனா அந்த சோதனை விடுப்பீங்க. ஆமென். சோ going further, 5வது அவனிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிக்கு போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலன் எதனாலே உண்டாகிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு. அப்பா சூப்பர்ல. இந்த காலத்துல யாராவது தண்டை கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கு எத்தனை பேரும் சொல்ல பைபிள்ல ஒரு 50 பேரும் வச்சுப்போமே. 1700 ஆச்சு, 5000. ஐயோ பாத்தீங்களா, கணக்குல கரெக்டா புள்ளியா இருக்கீங்க, கரெக்டா டெஸ்ட் பண்றாங்க. சூப்பருங்க கணக்கு. அப்படி தெரியல சிம்சோனை பார்த்து, உன் மகாபலன் எதனாலே உண்டா இருக்கிறது. இதை தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஒரு ஜிஸ்ட் கொடுத்தேன், நான் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சுன்னா டைம் ஆயிடும். இது வந்து அடுத்து அட்லீஸ்ட் ஒரு 3 times அவனை வந்து வஞ்சிக்கிறான். நீ எனக்கு சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் அவனை கட்டி போடுறான், கையில முடிச்சு சொல்லி வந்துடுறான். என் முடியை நீ பின்னி கட்டி போட சொல்றான், அதுலயும் எனக்கு சொல்லி வந்துடுறான். அவளால அவனை அடக்கவே முடியல. நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறது வேண்டியது என்னன்னா, பிசாசு நம்மளை கெஞ்சிக்க நினைக்கும் பொழுது முக்கியமா அவன் நம்ம இடத்துல பாக்குறது நம்முடைய பலம் என்ன, இன்னொன்னு நம்முடைய பலவீனம் என்ன. சரிங்களா? அவன் நம்ம பலனும் தெரிஞ்சிருக்கோம், பலவீனமும் தெரிஞ்சிருக்கும். பலவீனத்தால நமக்கு இருக்கிற பலவீனத்தால நம்ம பலத்தை பலவீனமாக்குறது தான் அவனுடைய வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு சிம்சனுடைய பலன் யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியாது. நான் சொல்றேன், பிசாசு பலவீனம் இருக்கிறான். ஆனா நம்ம பலவீனத்தால நம்ம பலத்தை இழுக்க பாக்குறதுதான் வேலை. சோ நீங்க யார் இடத்துல பேசுறீங்கன்றதுல விழித்திருக்கணும். என்ன சொல்ல போறீங்க, இன்னொரு மனுஷன் இடத்துல என்ன ஷேர் பண்ண போறீங்கன்றதுல நீங்க விழித்திருக்கணும். ரொம்ப கவனமா இருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, வேதத்தின் அடிப்படையில் நம்ம சில காரியங்களை வந்து சொல்லிடுறோம். ஆனா அந்த மனிதன் அவன் மனசுல என்ன சொல்றான், என்ன நினைக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ கிவ் an example. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து
இன்னைக்கு வந்து நான் வினோத்தை மீட் பண்ணோம், சரிங்களா? வினோத்தை நான் சும்மா ஒரு கேஷுவல் டாக் பண்ணுறோம். நான் என்னமோ என் மனசில் என்னுடைய தெரியுமா இது மாதிரி தான். வினோத் நல்லவர், கரெக்டாக சொல்ல வரல, ஓகே? நீ அப்படி நினச்சிக்காதீங்க, இல்லைன்னா அப்படியே வயசு பஸ்ஸாக கூட வச்சுக்கலாம். இப்போ வினோத்தே என்கிட்ட நல்லதான் சொல்கிறார். ஆனால் நான் ஏதோ ஒரு எனக்கு என்னன்னா கொஞ்சம் மனசில் புறாம பிடிச்சி நான் என்ன பண்ணுறேன், அவர் பேசிட்டே இருக்காரு. பரவாயில்ல உங்களுக்கு அவன் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கானா ப்ராஜெக்டில். அப்போ நான் என்ன நினைக்கிறீங்க, அவர் சொல்றது வந்து அவருக்கு என்ன ஒரு ஃபோர்ஸ் அட்டாக் ஆகிட்டு இருக்கு, நெகட்டிவ் ஃபோர்ஸ் அட்டாக் ஆகிட்டு இருக்கு. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எங்கே யார் இடத்துல என்ன பேசுறீங்கன்றதை கவனமாக சொல்லணும். உங்கள் பலத்தை தேவன் கொடுத்துருக்க காரியத்தை சாட்சி சொல்றத கூட நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த இடத்துல, எந்த சர்க்கிளில், எந்த மனிதத்துல நீங்கள் ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துல ஒரு கர்த்தர் உங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு, நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஜெபத்தோடு நம்ம விழித்திருக்கணும். நம்ம எதை சொல்ல போகிறோம், அந்த சொல்கிற காரியத்தில் நமக்கு இன்னொருத்தருக்கு விடுதலை வரப்போகுது, பிரைஸ் காட். ஆனால் நமக்கு அதில் வந்து பிசாசு என்ன விதிட்டான்னு தெரியவே தெரியாது. ஏன்னா அதை பிடித்து எடுத்துட்டு, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிறைய நேரத்தில் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். இப்போ நானே பிரசங்கம் பண்ணிட்டு போக வச்சுக்கோங்களேன், என்னோட முதல் அட்டாக் என்ன தெரியுமா? நான் என்ன இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறனோ அதுக்கு முதல் அட்டாக்கு எனக்கு நல்லா தூக்கம். நான் இன்னைக்கு சொல்லுவேன், பார்ப்பது பாவம், இது பார்க்காதீங்க, இச்சையா. அடுத்த நாள் டெஃபினட்டா எனக்கு இச்சைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு தருவான். சொல்றேன், பிசாசு ரொம்ப 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 கிளவர். அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம்னா அப்படி ஒரு சிங்கம். உங்களுடைய பலத்தை நீங்க வெளியே சொல்லும் பொழுது அதை எடுத்து அந்த பலவீனமா மாற்றுதான் அவருடைய வேலை. இங்க சிம்சோன் என்ன பண்றான், கடைசியாக என்ன சொல்றான், என்னுடைய இங்க பாருங்களேன். சோ 19ஆம் வசனம், சோ 17ஆம் வசனம், சோ 16ஆம் வசனம், சாரி 16ல இருந்து வாசிப்போம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா வெஷ்டப்பட்ட. எப்படி? இவன் தலையிலால் சொல்றது கேட்டு கேட்டு இவன் ஆத்மா வெஷ்டப்பட்டுச்சான். தன் இதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி தலைமை மேல் படவில்லை, பிளா 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 சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சு 19ஆம் வசனம், அவள் அவனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலன் அவனை விட்டு. As soon as you've given an opportunity for the enemy, your strength. இதுல என்ன ஒரு எனக்கு வசனம் கொடுத்த ஒரு வசனம்னா, அந்த படிக்கும் பொழுது என் மனசு வந்து உண்மையாவே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அவ்வளோ ஒரு நம்ம நிறைய மூவிஸ்ல தான் இது மாதிரிலாம் பார்க்குறோம், நம்ம நினைக்கிறோம் இது மாதிரி தான் இருப்பாங்க சூப்பர் ஹீரோஸ் தான். பட் ஆனால் ரியல் டைம்ல there was a big huge person God created. அவனுடைய பெலன், ஆனா அவனை பாருங்க, பெலன் போயிடுச்சு. 21ஆம் வசனம், 20ஆம் வசனம், கடைசி பாடாத 20ஆம் வசனம் சொல்லுது, அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போது போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். The problem is when we give ourselves to sin, when நம்ம வந்து வெளிப்படுத்திட்டோம், பிசாசு நம்ம இழுத்துட்டான், நம்மள பாவத்துல தள்ளிட்டான், நம்ம விழித்திரல, we are not alertive, so devil has pulled us down. அந்த டைம்ல sometimes you will not know, இதான் அவன் ஃபீல் பண்ணல. ஆனா நம்ம இன்னைக்கு நியூ டெஸ்டமென்ட் இதுல நம்ம கிரேஸ்ல வாழ்றோம், புதிய கவர்னன்ட்ல வாழும்போது நம்ம கிரேஸ்ல வாழ்றோம். ஸோ சம்டைம் நம்ம பாவம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மனசு என்ன ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லுதா என்ன, வெசனப்படும். ஐயோ நான் இதை ஏன் பார்த்துட்டேன், சரி நான் ஏன் இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை பேசிட்டேன், சரி இன்னைக்கு ஏன் கோவப்பட்டுட்டேன், வெசனம். இன்னைக்குதான் அதான் சொல்றேன், போன வாரம் கிளாஸ் என்ன பண்றாரு, வைஃப் லவ் பண்ணுங்க, ஹஸ்பண்ட் லவ் ஈச் அதர். வீட்டுக்கு வரும்போது சமாதானமா இருக்கணும் நினைப்போம். இந்த வாரம் எத்தனை பேர் குடும்பத்துல சமாதானமா இருந்தீங்க நான் கேட்க மாட்டேன், ஏன்னா சேலஞ்ச். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வாஸ்தவத்தை கேட்டேன், கர்த்தர் இந்த வாரம் ஃபுல்லா என்ன மனைவி நேசிக்க வச்சார், இந்த வாரம் ஃபுல்லா நான் வந்து என்னோட நெய்பர் நேசிச்சேன், ஆபீஸ்ல எல்லாம் நேசிச்சேன். சேலஞ்ச். அதான் சொல்றேன், உங்கள் பலத்தை பலவீனமாய் மாற்றுவது தான் பிசாசின் வேலை. இங்க பலவானா இருந்தான், பலவீனம் அடைந்தான், ஆண்டவருடைய ஆவி அவனுக்கு கடந்து போனது கூட அறியாமல் இருந்தான். ஐயோ நான் திருப்பி எழுச்சி போய்
பெலிஸ்தரை எடுத்துருவேன், எவன் என்ன கட்டி வச்சான்? நோ, இழுத்து பார்க்கறான். நோ பவர். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பிசாசு நம்ம அலட்டுவா விழித்திராத நேரத்துல நம்மளை கட்டி விடுகிறோம். கோபத்தின் காரியங்கள்ல இல்ல நம்மளுடைய மைண்ட்ல டென்ஷன்ஸ் ஏற்படுத்தி இருக்கிற சமாதானத்தை குலைத்து நிறைய காரியம். நான் விலகி சொல்லணும் கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் பேசுற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுடைய ஆவியில, உங்களுடைய மனதுல, உங்களுடைய சராசரி வாழ்க்கையில எப்படி வாழ்றது உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நம்ம இன்னைக்கு விழித்திரலன்னா பிசாசு நம்மளை விழுங்கி விடுவான். Amen. Hallelujah. Turn your Bibles to உங்களுடைய வேதத்தை மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஏன்னா இயேசு சுவாமி இங்க இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் இங்க சொல்றாரு. இது ரொம்ப ஸோ நான் சொன்னது போல விழித்திருக்கணும். விழித்திருந்து be awake and be alert and be awake. The next point I'm going to talk about, be awake and be prepared. Amen. Be awake and be prepared. So that's what the second point I'm going to put before you and I'll summarize a little further. So மத்தேயு 25ஆம் அதிகாரம். Amen. முதலாம் வசனத்திலிருந்து நான் சில காரியங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவங்களுமா இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எந்த கேட்டகரிக்குள்ள போறோம் சரிங்களா? புத்தி உள்ளவனா இருக்கணும், இல்லைன்னா புத்தி இல்லாம இருக்கணும். நடுமத்திலே இருக்கிறது வாய்ப்பே இல்லை. நான் கொஞ்சம் ஆஃப் பேக்கா இருக்கேன்னா அது ஒன்றும் பிரச்சனை. ஆத்திரவுக்கா சேர்த்துறதே இருக்கவே முடியாதுங்க. அது பழமொழியா இருக்கலாம் சரிங்களா? நினைச்சு பார்த்தோட நம்ம இருக்க முடியாது காலை சரிங்களா? அதான் பழமொழி தான். ஸோ அதனால புத்தி இல்லாதவர்கள் 3ஆம் வசனம் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயோ ஆயில கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஸோ புத்தி உள்ளவங்க என்ன வச்சிருந்தாங்க? தீவட்டியும் எண்ணெயும். புத்தி இல்லாதவங்க என்ன இருந்துச்சு? தீவட்டி இருந்துச்சு, என்ன இல்ல. ஐயா விழித்திருக்கணும். சரி விழித்திருக்கிறீங்க. ஐயா நான் வர போறேன். சரி வாங்க. ஐயா நீ ப்ரிப்பேர்டா தீவட்டியோட இருக்கியா? ஐயோ இருக்கனே. ஐயா தீவட்டி அணைஞ்சிச்சுன்னா அதை பத்த வைக்க என்ன வச்சிருக்கியா? ஐயோ என்னைய மறந்துட்டானே. நம்ம எப்படி இருக்கு கிறிஸ்தவ லைஃப் ஆரம்பிச்சோம். ஓகே விழித்திருக்கிறோம். ஆண்டவரே ஜெபம்னு சொல்லியிருக்கீங்க. விழித்திருந்தா அப்போ ஜெபம் பண்றோம்ப்பா. ஆண்டவரே என்ன வேதம் வாசி சொல்லியிருக்கீங்க. நான் வேதம் வாசிக்கிறேன். ஆனா என்னமோ என்கிட்ட இல்லையா ஆண்டவரே, என்னமோ என்கிட்ட இல்லையா சொல்லிட்டே இருக்கும் சில பேர். என்னமோ என்கிட்ட இல்லைங்க. ஆவியானவரே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆவியானவரை விட்டு போயிட்டார் போல. அப்படிதான் சிம்சன் என்ன பண்ணான்? உணர்ந்தான். The oil always reflect the anointing of God. Amen. நம்ம கடைசி நாட்களுக்குள்ள இந்த நியூ டெஸ்டமென்ட்குள்ள வரும்பொழுது that's the main thing what we have to carry is நம்ம விழித்திருக்கணும். And we should always also carry the anointing of God. When we start to carry the anointing of God, you will always feel something different in you. Amen. நம்ம anointing விட்டுட்டு வேற எங்கேயா போனாதான் பிரச்சனை. சரியா? சோ தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்களாம். ஃபாஸ்ட் ஸ்லீப். அங்கிள் பைபிள் அப்படி இருக்கு. ஃபாஸ்ட் ஸ்லீப் அப்படின்னா என்ன? சில பேர் கொரட்டோட்டா அப்படியே 2 ஊர் 10 ஊர் கேட்குற மாதிரி கொரட்டோ சாம கொரட்டா விடுவாங்க. நமக்கு தூக்கமே வராது. அது மாதிரி இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. அதுவும் கன்னிகைகள் 10 கன்னிகைகள். நீங்க எந்த கன்னிகைகள் இருக்கீங்கன்னு தெரியல. நீங்க அப்படி தூங்கிட்டு இருக்கீங்களா, கொரட்டோடாம தூங்கீங்களா, கொடத்தோடு தூங்குறீங்களா, தூங்குறீங்கன்னு நினைச்சிக்கிறதா இல்லை விழித்திருக்கீங்களா? கேட்டகரி பார்த்து சரி கண்டுதான். நடராத்திரி எல்லாம் தூங்குறது வாஸ்தவம் தான். ஆனா இதுல என்ன மேட்டர்னா இவங்களுக்கு என்னது மனவளம் வள போறான்னு தெரிஞ்சிச்சு.
ஆனா எப்போ வர போறது வரப்போறாரு. இப்ப நம்மளும் அந்த கேட்டகரியில தான் இருக்கோம் இல்லையா? கடுதல சிஸ்டர் பிரதர் நம்ம அந்த கேட்டகரியில தான் இருக்கோம். அதாவது புத்தி இல்லாதவங்க கேட்டகரியில சொல்ல வரல பொதுவா. அதாவது என்ன கேட்டகரி சொல்லுவோம், நம்ம மனமா வருதுதா காத்திருக்கிற கேட்டகரியில இருக்கோம் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அவ்வளவுதான், க்ளோஸ். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் போய் நின்று கதவு தட்டுறாங்க. ஓ அக்னேஷ் நீயா? ஓ உன் பேர் அக்னேஷ் எனக்கு தெரியாது, நீ சொல்றது அக்னேஷா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டே அப்படி இருக்கும். வினோத் வந்து நாளைக்கு என்ன சர்ச்சில் பார்த்துட்டு, ஹாய் வினோத் எப்படி இருக்கு? உங்களை பார்த்தமே நாமே இல்லையே அப்படிதான் கடவுள் சொல்லுவாராம். That will be the ridiculous state of life. I'm telling you. And I pray none of us will be in that state. நம்ம யாருக்கும் அந்த ஸ்டேட்ல இருக்க மாட்டோம். Amen. நம்ம யாரும் அந்த ஸ்டேட்ல இருக்கவே கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? We should be விழித்திருந்து அலர்ட்டா இருக்கணும், ஜெபிக்கணும், விழித்திருந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். விழித்திருக்கிறது மாத்திரம் இல்ல, should also be prepared. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க மார்க்கு திருப்பி 14ஆம் அதிகாரத்துல கூட எடுத்து 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவரை சிலுவையில் அடைக்கிறதுக்கு சிலுவையில் அறையறதுக்கு கொண்டு போகும்போது அவங்க சீசர் தூங்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அதே மாதிரி ஃபாஸ்ட் ஸ்லீப். 3 வாட்டி வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அவர் கேட்கறதா என்னது? கொஞ்ச நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? The problem is we know the scriptures. The problem is also we know the scriptures. என்ன சொல்றது புரியுதா? The problem is we know the scriptures. நான் ஏன் இதை சொல்றேன்னா, பைபிள் தெரிஞ்சிருக்கு நல்லது, பைபிள் தெரிஞ்சிட்டு இருக்கிறது நல்லதுதான். அதை இம்ப்ளை பண்ணல நம்ம லைஃப்ல, அது தெரிஞ்சு தெரிய இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ அந்த இன்னும் ஒரு சின்ன காரியம்னு சொல்லிட்டு let me close this sermon. I think it's 9:15 now. So turn your Bibles to Acts. I'm just going to give one simple example. நம்மளுடைய நியூ டெஸ்டமென்ட் லைஃப் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருந்தாங்க நம்மளுடைய அப்போஸ்தலர்கள். So I'm going to just give an example. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இன்சிடென்ட். 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பவுலும் சீலாவும் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து இவங்க ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி என்ன சொல்லிட்டாங்க? வஸ்திரத்தை கிழிச்சு போடணும், அப்புறம் அடிக்கணும். 2 கட்டளை. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு என்ன பண்ணிருக்காங்க சிஸ்டர் பிரதர்? அநேக அடி. இன்னைக்கு ஒருத்தர் நம்மள கும்முன்னு அடிக்க வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அடி மேல அடி வாங்குறாங்க. சிறைச்சாலையை வைத்து அவர்களை பத்திரமா, இதுக்கப்புறம் என்ன பத்திரமா பாத்துக்கிறது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பக்தம் ஐயோ அடிபட்டுருச்சு. ஏன்? அதெல்லாம் பவுல் பின்னாடி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அதிகாரம் கடைசி சொன்னாரு, ரோமர் நாங்க எங்களையே நீங்க அடிச்சிட்டீங்களே, இப்படி உள்ள வச்சு எங்களை வெளியே தள்ளி சீக்கிரட்டா பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அது வந்து அந்த கதைக்கு நம்ம போக தேவையில்ல. ஆனா அதான் அவங்களுடைய பிளான். அடிச்சிடணும், ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படிதான் பிசாசம் அடிப்பான், நம்ம தான் போய் வாய் கொடுத்து மாட்டிப்போம். ஸோ அவர்கள் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவலர்கள் அடைத்து அவர்கள் கால்களை எங்க போட்டாங்க? தொழு மரத்தில் மாட்டி வைத்தாங்க. அப்ப மரத்துல மாட்டி வச்சிருக்காங்க, எப்படி அர்த்தம்? எப்படி சொல்லிருக்கேன்? என்ன சொல்லிருக்கீங்க? அவர்கள் கால்களை தொழு மரத்தில் இப்ப கால் மரத்துல மாட்டேன்னு என்ன அர்த்தம்? சரியா? இப்ப எப்படி பொசிஷன்? நல்லா அடி மேல அடி. எப்படி வாங்கியிருக்காங்க? சும்மா அடி கிடையாது, கப்ப அடி வாங்கியிருக்காங்க. இவங்களை அடிங்கனாலும் கட்டளை கூட்டாலே நம்ம இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், சின்ன இன்சிடென்ட். இப்போ கூட போய் போனோம், சென்னைக்கு போனப்போ இப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க. எவனோ ஒருத்தன் ஏதோ மூட்டிட்டான்,
இப்போ ஒரு ஆட்டோக்காரன் அப்பாவே ஒரு ஸ்கூட்டர்காரன் இடிச்சுதான் வச்சுக்கோங்க. இப்போ என்ன, ஐயோ பிரதர் என்னாச்சு, தம்பி என்னாச்சு, பிரதர் அண்ணா என்ன அக்கா அப்படி வந்து நின்றுவாங்க. இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. 2 பேர் சண்டை போட்டே இருப்பாங்க. ஆனா இன்னொருத்தன் மேல தப்புன்னு சொல்லி இப்பவே என்ன பண்ணிருப்பாங்க, கேல்குலேட் பண்ணிருப்பாங்க நம்ம ஜனங்க. ஆட்டோக்காரன் தான் அவன் மோதிட்டான், இவன் ஒழுங்கா தான் வண்டி விட்டு போனா. இப்போ ஆட்டோக்காரன் மேல காண்டா இருக்காங்க வச்சுக்கோங்க. இந்த ஆளு பேசிட்டே இருக்காரு, மோட்டார் பைக்காரு. திடீர்னு ஆட்டோக்காரன் அடிக்க ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க. இப்படி பார்த்துட்டு கையில தப்பு அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப அது மாதிரிதான் என்னாச்சு, எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கள சிறைச்சாலை போடுங்க. அந்த அடி என்ன ஆயிடுச்சு, போட்டு அடி 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 அடின்னு அடிச்சுட்டாங்க. நீங்க நம்மளை யாரும் அப்படி அடிக்கல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவனா இருக்கும் இல்ல. ஆனா உண்மையா நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா சிஸ்டர் பிரதர்ஸ், நான் சொல்றது என்னன்னா, நம்ம பார்க்காத இடங்கள்ல மிஸ்டேக் மக்கள் தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லணும் அவசியம் இல்லை, நிறைய இடங்கள் இப்படிதான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் கிறிஸ்துவ மறுதலிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. மறுதலி மறுதலி மறுதலி, அடி அடி அடி. நீங்க நம்ம அப்படிப்பட்ட நாட்கள்ல இல்ல, நம்ம அப்படிப்பட்ட ஊர்ல இல்ல. நம்ம வந்து கர்த்தர் இந்த இடத்துல நம்ம சேஃபா வச்சிருக்க. தேங்க் காட். ஆமென். பட் ஆனா பவுலும் சீலாவும் என்ன பண்ணிட்டாங்க, அடி. அதுக்கப்புறம் காலை தொங்க போட்டு சிறைக்குள்ள, எனக்கு அதான் இமேஜின் பண்ணிடுவா, சிறைக்குள்ள கல்லு கில்லு எடுத்தா போனா. அங்க மரத்தம் வச்சிருக்காங்க, என்ன சிறைன்னு தெரியல எனக்கு, ஒரு மாதிரி சிறை நினைக்கிறேன். சிறைக்குள்ள மரம், உள்ள அறையில், அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஓகே மரத்தை கட்டி வச்சிருக்காங்க. சோ நடுராத்திரியில் இதான் கிரன்ச். ஓகே கிரக்ஸ். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். இன்னைக்கு நம்ம யாராவது அடிக்கிறாங்களா? உங்களை யாராவது போட்டு அடிக்கிறாங்களா? இந்த ஊர்ல வந்து புருஷன் பொண்டாட்டி அடிச்சாலும் பிரச்சனை, பிள்ளைய அடிச்சாலும் பிரச்சனை. மொத்தத்தில் நமக்கு எல்லாம் வீக் ஆகிட்டாங்க நம்மள. சோ யாரும் அடிக்கிறாங்களா? யாராவது உங்க தலைக்கில தொங்க விட்டுருக்காங்களா? உங்களுக்கு ஜெபம் பண்றது என்ன பிரச்சனை? உங்களுக்கு தேவனை துதிக்கிறது என்ன பிரச்சனை? அப்ப பிரச்சனை இருக்க கூடாது. கட்டி போட்டு தொங்குறவங்க ஜெபம் பண்றாங்க, துதிக்கிறாங்க. அடி அடி அடிக்கிட்டு பண்ணவங்களும் துதிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணணும்? நடுராத்திரில தான் அவங்க பண்ணாங்க. ஏதோ அவங்க கட்டி போட்டு, பைபிள் அப்படி சொல்ல, அவங்கள அடி அடிச்சதுனால தொங்க போட்டு ரொம்ப டயர்டா இருந்தாங்க. அதனால அவங்க நல்லா தூங்கிட்டாங்க, டயர்ட் தாங்க முடியல. அடுத்த நாள் காலையில எழுந்து அப்பாடா ஆண்டவரே ஏதோ உயிரோடு இருக்கோன்னு ஸ்தோத்திரிச்சாங்கன்னு சொல்றாங்க. We have to look into our lives. What's the lifestyle what we have? எப்படிப்பட்ட லைஃப்ஸ்டைல் நமக்கு இருக்கும்? நீங்க எப்படிப்பட்ட விழித்திருக்கிறோம், எப்படிப்பட்ட விழிப்புணர்வோடு இருக்கிறோம்? இல்ல நம்ம ஊர்ல நிறைய விழிப்புணர்வு திட்டங்கள் நிறைய இருக்கு. சரி, நம்ம என்ன விழிப்புணர்வோட இருக்கோம் கிறிஸ்தவத்துல? எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கும், என்ன பேசுறோம், என்ன காரியத்தை செய்யறோம்? இவைகள் மத்தியில we have to be alert, we have to be prepared for God's second coming. நான் ஏன் ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த காரியத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். I didn't know why this word was coming, and all through the week I was just thinking about second coming. Something was coming into my heart. I didn't know that அவருக்கு வந்து நான் இந்த மாதிரி காரியத்தை ப்ரீச் பண்ண போறேன். So yesterday night I was preparing. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் அவளுக்கு உடம்பு முடியாத she had a tablet, so அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. எல்லாம் நான் காலையில் எழுந்துச்சு எல்லாம் பண்ணி கிளம்பியாச்சு. ஆஃபீஸ் வந்துட்டு I think after some time she called me and said, மாதிரி தெரியுமா எனக்கு ஒரு பயங்கரமான காலம் வந்துச்சு. This is not the first time. I think recently at least ஒரு 2-3 months time, at least a span of time, at least ஒரு 3-4 வாட்டி she has got this kind of dream in a different way. And in the dream she saw about the second coming of God. Recently she's been having this kind of dreams, and I was shocked. நான் இந்த மெசேஜ் எடுத்து எனக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாது. I'm going to talk about this second coming and about எப்படி நம்ம காத்திருக்கணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். And in the dream, what Alpha probably she can explain later to you. அவள் பார்த்தது என்னன்னா, பெரிய போர்டு, அந்த பெரிய போர்டுல ரெட் கலர்ல, bright red கலர்ல the end is coming soon அப்படி எழுதிருந்தது. And I was shocked because
as I was traveling, நான் வந்து கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சில திங்ஸ் நான் பைபிள்ல கேட்கும்போது சில காரியங்கள் அப்படியே ரிஃப்ளெக்ஷன்ஸ்ல வரும்போது சடன்லி இந்த வீக் முழுவதும் எனக்கு சில காரியம் நடக்குது. கிங்டம்ஸ் அகைன்ஸ்ட் கிங்டம். அங்க கிங்டம்னா என்னென்ன கிங்டம் இருக்கு நாட்டுல, இந்த உலக குளோப்ல? பார்த்தா யுனைடெட் கிங்டம் இஸ் தேர். இட் இஸ் ஆல்ரெடி ஹேவிங் a war with somebody. The kingdoms are always against them. Something is rather happening. There are a lot of evidence we can say that the world is going to some end and God is going to come soon. Amen. நம்ம விழித்திருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு எப்போ வரப்போறாரு தெரியாது, எப்படி வரப்போறாரு தெரியாது. ஆனா அவரு வரப்போறார். நம்ம விழித்திருந்து என்ன பண்ணணும்? ஒண்ணு ஜெபம் பண்ணணும். விழித்திருந்து விழிப்புணர்ச்சியோடவும் நம்ம இருக்கணும். இதை செய்யணும், நம்ம எதை பார்க்கிறோம், எதை பேசுறோம், யார்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே நான் செய்யக்கூடாது. விழிப்புணர்ச்சியோடு விழித்திருக்கணும். மூணாவது, விழித்திருப்பது மாத்திரமல்ல, விழித்திருந்த ஆயத்தமா இருக்கணும். நம்மளுடைய அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொண்டு அபிஷேகத்தை கேரி பண்ணிட்டே போறோம். நீங்க அபிஷேகத்தை வாங்கி அபிஷேகத்தை விட்டு விடக்கூடாது. I shouldn't quench the Holy Spirit. I should always lighten. அந்த அனல் மூட்டி, அதான் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது பவுல் சார், உன்னுடைய அனல் மூட்டு, இந்த ஃபைட் அனல் மூட்டு, அபிஷேகத்தை அனல் மூட்டணும். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது தான் ஆவியில நிரம்பி பாருங்க. இந்த பவுல் சீலாவும் சிறையில் இருக்கும்போது அந்த அபிஷேகத்தை விட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஐயோ எனக்கு முடிஞ்சு போச்சு, சோர்ந்து போயிட்டேன், இதுக்கு மேல நான் தாங்க முடியாது, செத்து போயிடுவேன் அப்படின்னு விட்டு இருந்திருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க? இல்ல இல்ல, ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. ஐயோ எனக்கு இந்த பாடு வந்துருச்சு, எனக்கு வீட்டுல பிரச்சனை, எனக்கு நாட்டிலயும் பிரச்சனை, எனக்கு எங்க போனாலும் பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, ஐயோ நான் ஜெபம் பண்ணல, என்னமோ சோர்வா இருக்கு, சரியா சாப்பிட்டு தூங்குவோம். We can still live like that. But it's more waiting, praying, and being awake, watching for the second coming of God. Amen. Amen. Hallelujah. நம்ம விழித்திருப்போம். தேவன் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவார். நம்ம விழித்திருப்போம் அவருடைய காரியத்துக்காக, அவருடைய வருகைக்காக ஏதோ ஒன்று சொல்லுவார். நம்ம இன்னைக்கு விழித்திருந்த ஜெபம் பண்ணணும். ஏதோ ஒன்று சொல்லுவார். கணவன் மனைவி இருந்த ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளா கூடி ஜெபம் பண்ணுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனா ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம். ஏதோ நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நிறைய நேரத்தை நான் வந்து நிறைய நேரத்தில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறது, ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது நான் விழித்திருப்பேன். பிகாஸ் I know I want to watch that. I want to spend time looking into some movie, something. நான் விழித்திருக்கிறேன். ஆனா அதே கர்த்தருடைய காரியம் வரும்போது we take things for granted. தூக்கம் வந்துடும். ஆனா தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ ஃபுட்பால் ஆடும்போது விழித்திரு சொன்னாரா? இல்லையே. இதை விளையாடும் போது நீ விழித்திரு சொன்னா, அதுக்கு நார்மலா பண்ற மனுஷன். சேலஞ்ச் என்ன? விழித்திருந்து ஜெபம் பண்றதுதான். நான் விழித்திருக்க முடியும். நான் உட்காந்து டிவி பார்க்கணும்னா 5 மணி நேரம் டிவா 4-4-6 யுவராஜ் என்ன தடிக்கிறாங்க, கமெண்ட்ரியோட நம்மளே கொடுத்துட்டு இருப்போம். ஆனா விழித்திருந்து ஜெபம் பண்றதுதான் சேலஞ்ச். That's why God gave us. ஐயோ கமாண்ட், எப்பா விழித்திரு, ஆனா ஜெபம் பண்ணு. நம்ம நிறைய காரியங்கள் இன்னைக்கு செய்யற உலகத்துல நம்ம என்ன காரியத்துக்காக விழித்திருக்கிறோம்? ஆண்டோடைய காரியத்துக்காக விழித்திருக்கிறோமா? ஆண்டோட வருகைக்காக ஆயத்தமா இருக்கிறோமா? விழித்திருந்து நாம் குடும்பமா ஜெபம் பண்றோமா? கண்களை மூடுவோமா? ஒரு விசை